அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பைபிளில் எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிட்டேனா நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா அல்லது வேறு யாரிடத்திலாவது நம்முடைய கூக்குரலை கூப்பிடுகிறோமா என்று அழைச்சி பார்க்க வேண்டும். இது கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு. நீ அப்படி கூப்பிட்டுட்டேன்னா நான் உடனே மறு உத்தரவு கொடுப்பேன். மறு உத்தரவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு மனிதர்கள் கூப்பிடுகிறார்களோ கூப்பிடவில்லையோ, ஆனால் பறவைகள் பறந்து திணிகிற அந்த பறவைகள் கர்த்தரை கூப்பிடுகிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. வேத வசனத்தில் யோபு 38:41, யோபு 38:41 சீக்கிரம். பாருங்க, எத்தனை வாசிங்க. அது எப்படி போட்டிருக்குன்னா, பறவைகள் என்ன செய்தான்? தேவனை நோக்கி என்ன செய்தான்? கூப்பிடுதான். ஒரு காக்கையும் ஒரு குஞ்சும் ஒரு குருவியும் ஒரு பறவையும் என்ன செய்தான்? தேவனை நோக்கி என்ன செய்து கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் அந்த மரத்து மேலே இருந்து அது கத்துகிறத, அது கூப்பிடுறத நீங்கள் கேட்கலாம். அது யாரை கூப்பிடுது என்று கேட்டால், அதிகாலை வேலையில் யாரை கூப்பிடுது அப்படின்னு கேட்டால், அது கர்த்தரை நோக்கி என்ன செய்யுது? அது கூப்பிடுகிறது. ஆனால் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, ஆனால் அவைகளுக்கும் அந்த பரமபிதா பிழைப்பு விட்டுகிறார். ஆனால் அவைகளை காட்டிலும் நீங்களாம் விசேஷமானவர்கள் என்று அவர் சொல்கிறார். விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் அனுதின உணவு அது சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறது. அது சரியான வயது வரைக்கும் அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவைகளுக்கு நான் பிழைப்பு ஊட்டுகிறேன், அவைகளை நான் வாழ வைக்கிறேன். அவைகளை காட்டிலும் நீங்கள் மேலானவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், ஆறறிவு படைத்தவர்கள். உங்களை நான் காப்பாற்ற மாட்டேனா? உங்களை நான் வாழ வைக்க மாட்டேனா? உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டேனா? படைத்தவர் நான் கொடுக்காமல் இருப்பேனா? இன்னைக்கு நாம் கூப்பிடுவதிலே தளர்ந்து விடுகிறோம். அவரை நோக்கி கூப்பிடுவதிலே நம்ம என்ன செய்கிறோம்? தளர்ந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர், நம்ம கூப்பிடணும். நம்ம அவர் என்ன செய்யணும்? கூப்பிடணும். அவர் கூப்பிடும்போது அவர் சொல்றார், நான் மறு உத்தரவு உனக்கு நான் கொடுக்கிறேன். யார் அவரை கூப்பிடுற என்று கேட்டார்? எளியவர்கள். சங்கீதம் 72:12-13 கூப்பிடுகிற எளியவனையும் அவர் விடுவிப்பார். அப்ப என்ன போட்டிருக்குன்னா, கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? உங்களை விடுவிப்பேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் தப்பி வைப்பேன். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ விடுதலை கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஒரு எளிமையான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஒரு துக்கமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஒரு நெருக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஒரு பலவீனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? நீ என்ன நோக்கி கூப்பிடு. நீ எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? நீ என்ன நோக்கி கூப்பிடு. அப்ப சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க, நான் உடனே உன்னை விடுவிக்கிறேன். உன்னை ஏன் நான் விடுவிக்க முடியல? உன்னை நான் ஏன் காப்பாற்ற முடியல? உன்னை ஏன் நான் தப்பி வைக்க முடியல அப்படின்னு கேட்டா, நீ கூப்பிடாம இருக்கிற, நான் விடுவிக்க முடியல. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கூப்பிடுகிற எளியவனையும் சிறுமையானவனையும்
விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. கூப்பிட்டா அவர் விடுவிப்பார். சொல்லுங்க, இயேசுவை கூப்பிட்டா அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. பாருங்க, எளிமையானவர்கள் அப்படின்னா, அதாவது ஒரு ஒன்றுமில்லாத ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட சொல்றாரு, ஒரு எளிமையை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு அறியாத காரியத்தை உனக்கு எட்டாத காரியத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன், ஆனா நீ என்னை நோக்கி கூப்பிடும்படி நான் விரும்புகிறேன், நீ கூப்பிடு என்றவர் சொல்லுகிறார். அதான் உபாகத்தில் 15 சொல்லப்பட்டிருக்கு. உபாகம் 15:4-5 சொல்லப்பட்டிருக்கு, எளியவன் உனக்குள்ளே இல்லாதிருக்கும்படி. உபாகமம் 15:4-5 நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சொல்றாரு, எளியவன் உனக்குள்ளே உன் குடும்பத்துக்குள்ளே இல்லாதிருக்கும்படியாக. கஷ்டப்படுகிறவன் உனக்குள்ளே இல்லாதிருக்கும்படியாக, வேதனைப்படுகிறவன் உனக்குள்ளே இல்லாதிருக்கும்படியாக, நெருக்கப்படுகிறவன் உனக்குள்ளே இல்லாதிருக்கும்படியாக, வேதனைப்படுகிறவன் உனக்குள்ளே இல்லாதிருக்கும்படியாக, வெட்கப்படுகிறவன் உனக்குள்ளே இல்லாதிருக்கும்படியாக. கர்த்தர் சொல்றாரு, எளியவன் உனக்குள்ளே இல்லாதிருக்கும்படியாக நீ என்னுடைய கற்பனை என்னுடைய கட்டளை நீ கை கொள்வாய் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படின்றார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் குறைகளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நெருக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கூப்பிடணும் அவரை நோக்கி. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி போட்டிருக்கு? ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை செய்வேன், விடுவிப்பேன். ஒரு ஆபத்து வருதா உன் வாழ்க்கையில், ஒரு பிரச்சனை வருதா உன் வாழ்க்கையில், நீ கூப்பிடு அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 61:2 உன் இருதயம் தொய்யும் போது, உன் இருதயம் வேதனைப்படும் போது, உன் இருதயம் அப்படியே சிக்குனூராய் நொறுங்கும் போது, நீ எதையுமே வாயில பேச முடியாம உன் மனத்துக்குள்ள வச்சு நீ அமைதியாக இருந்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, நீ பல காரியங்களை நினைத்து உன் இருதயம் தொய்ந்து போயிருக்கிறது. வாழக்கூடிய அந்த இருதயம், உற்சாகமாக இருக்கக்கூடிய அந்த இருதயம், அது சுருங்கி போய்விட்டது, அது தோய்ந்து போய்விட்டது. காரணம், பல பாடுகளையும் பல பிரச்சனைகளையும் நீ சுமந்து கொண்டு இருப்பதால் உன் இருதயம் பலப்பட முடியாமல் தோய்ந்து போயிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அந்த நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. பல பேர் மூலமாக நீ உன் இருதயத்தை தொய்ய வச்சிருக்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில என்னை கொண்டு போய்விடு. ஒரு உயரமான ஒரு கண்மலையில, இந்த உலகத்தை பார்க்காதபடி, இந்த உலக மனிதர்களை பார்க்காதபடி, இந்த பிரச்சனைகளை பார்க்காதபடி என்னை கண்மலையில கொண்டு போய் நிறுத்துங்கப்பா. என் இருதயம் தொய்ந்து போயிருக்கிறது, என் இருதய வேதனையில தவித்துக் கொண்டு இருக்கிறது, என்னால் தாங்க முடியல, என் இருதயம் சுருங்கி விட்டது. தகப்பனே, எட்டாத உயரத்தில் கொண்டு போங்க ஆண்டவரே. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சில பேர் இருதயம் தொய்ந்து போகும்போது, இருதயம் சுருங்கும் போது தனக்குத்தானே சில வழிகளை தெரிந்து கொண்டு தனக்குத்தானே சில வழிகளை போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பாதி தெரியாமல் அலைந்து கொண்டு நடுக்காட்டில் நிற்கிற ஒரு சூழ்நிலையில், நடுக்கடலில் நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான வேலையில், ஒரு ஆபத்து வேலையில், ஒரு நெருக்கத்து வேலையில் அவர் சொல்கிறாரு, உன் இருதயம் தொய்ந்து போயிருக்கா? தாவீது அவரை நோக்கி கூப்பிட்டார். வசனம் சொல்லுகிறது, அவர் விடுவிப்பார், அவர் நினைச்சுவார், விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 86:7 துயரப்படுகிற நாளிலே, வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 86:7, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், என்னை கேட்டருளுவேன். அல்லேலூயா.
துயரப்படுகிற நாள், வேதனைப்படுகிற நாள், துக்கப்படுகிற நாள் ஒன்று இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அந்த நேரத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். கஷ்டமில்லாத ஆட்கள் யாருமே கிடையாது, துக்கப்படுகிற ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை முறியடிக்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வம் இயேசு இருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடும்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நான் கூப்பிடும்போது நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படிங்கிறார். மறு உத்தரவு கொடுத்துட்டு உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் அப்படிங்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். திருமண காரியங்கள் கைகூடி வர வேண்டி இருக்கிறது, பிள்ளைகள் படிப்பு காரியம் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியம் இருக்கிறது, சரியான முறையில் தொழிலில் ஒரு விருத்தி அடையாத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, தொட்டுக்க தொடச்சுக்கு என்று குடும்பம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, சேர்த்து வைக்க முடியாத அளபடி என் பணம் விரயமாகி கொண்டு இருக்கிறது, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட முடியாமல் பணம் விரயமாகி கொண்டு இருக்கிறது என்று பல பேர் உள்ளத்திலே பல வாக்களை சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் மாற்று வழி என்ன என்று கேட்டால் ஒன்றே ஒன்று தான், அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படிங்கிறார். நீ கேட்கலாம், எப்போங்க அவரை கூப்பிட்றது, எந்த நேரத்தில்ங்க அவரை கூப்பிட்றது அப்படின்னு கேட்டால், சங்கீதத்தில் 88:1 என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 88:1 என்ன சொல்லுதுன்னா, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அவரை கூப்பிட்றதுக்கு நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நேரம்? இரவும் பகலும். இன்னைக்கு இரவு நேரத்திலையும் அவரை கூப்பிடலாம், பகல் நேரத்தையும் அவரை கூப்பிடலாம். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 86:3 என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 86:3 எனக்கு இறங்கும், நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். தினமும் அவர் நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை மனிதர்களை நாம் கூப்பிடுகிறோம், எத்தனை மனிதர்களை நாம் அழைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தினமும் என்ன கூப்பிடு, தினமும் என்ன கூப்பிடு. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 88:9 அனுதினமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 88:9. துக்கத்தினாலே என் கண் தொய்ந்து போற்று, கர்த்தாவே அனுதினமும் அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக. அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு நேராக உங்க கைகளை உயர்த்தி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். பிள்ளையை பெற்றெடுப்பது பெரிய காரியம் கிடையாது, வளர்ப்பது பெரிய காரியம் கிடையாது. அது ஒழுக்கமான பிள்ளையாக, கீழ்ப்படுகிற பிள்ளையாக, பாதுகாப்பு இருக்கிற பிள்ளையாக அது வளர வேண்டும். அதான் ஒரு வசனம் இருக்கிறது, புலம்பல் 2:19. வாசிங்க புலம்பல் 2:19. உன் குழந்தைகளுடைய, உன் பிள்ளைகளுடைய ஜீவனுக்காக நீ அவரிடத்தில் என்ன செய்? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தாய்மார்கள் தெரிந்து கொள்ளுங்க, தகப்பன்மார்கள் தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற காரியத்திலே தேவனுடைய கிருபை இருக்கணும், போகையிலும் வருகையிலும் தேவனுடைய கிருபை இருக்கணும், சரீரத்தில் எந்த ஒரு பலவீன வராமல் தேவனுடைய சுகத்தின் வல்லமை இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், எப்ப ஜெபிக்கணும், எந்த நேரத்தில் ஜெபிக்கணும்,
நீ பெற்றெடுத்த பிள்ளைக்காக, தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக, உன் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துக்காக, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீ எந்த நேரத்தில் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்றால், திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க. எழுந்திரு. ராத்திரியில முதல் சாமத்துல எதற்காக கூப்பிட சொல்லுகிறார்? ராத்திரி வேளையிலே முதல் சாமத்திலே நீ எதற்காக கூப்பிட வேண்டும்? சொத்துக்காக கூப்பிட வேண்டும் சொல்லுகிறாரா? காசு பணத்துக்கு கூப்பிட வேண்டும் சொல்லுகிறாரா? அல்ல. கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளை செல்வம் பெரியது, கர்த்தர் உனக்கு கொடுத்த சந்ததி பெரியது. அந்த சந்ததிக்காக, அந்த பிள்ளைக்காக நீ ராவிலே எந்திரிச்சு நீ கைகளை உயர்த்தி அந்த பிள்ளைகளுக்காக நீ என்ன செய்? ஜெபத்தை ஏறெடு. தாய்மார்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகள் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? உங்க பிள்ளைகள் ஆயுஷ் நாட்கள் பெருக வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் திருமண காரியம் நல்லபடியா முடிய வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டுமா? உங்க பிள்ளைகள் போய் வாக்கு போற இடத்துல எந்த ஒரு கண்ணீர் கம்பளி இல்லாம சமாதானமாய் வாழ்க்கை வாழ வேண்டுமா? அதுக்கு இப்பவே உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம்? அது ராவிலே, ராத்திரியிலே, முதல் சாமத்திலே உன் கைகளை தேவனுக்காக ஏறெடு. உன் பிள்ளைக்காக, உன் பிள்ளையுடைய ஜீவனுக்காக, உன் பிள்ளையுடைய உயிருக்காக, உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக, உன் பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக, உன் பிள்ளைக்காக நீ ஜெபத்தில் தரித்திரு. பிள்ளையை படிக்க வைப்பது பெரிய காரியம் கிடையாது. பிள்ளைக்கு காசு பணம் சேர்த்து வைப்பது பெரிய காரியம் கிடையாது. அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், அதுதான் பெரிய காரியம். அந்த பிள்ளைக்கு ஞானம் இருக்க வேண்டும், அதுதான் பெரிய காரியம். அந்த பிள்ளை ஒழுக்கமான பிள்ளையாக இருக்க வேண்டும், அதுதான் பெரிய காரியம். அந்த பிள்ளை போற இடத்துல நல்லபடியா வாழணும், அதுதான் பெரிய காரியம். காசு பணம் பெரிய காரியம் கிடையாது. காசு பணத்தை வந்து ஞானத்தை வாங்க முடியாது, காசு பணத்தை வந்து சுகத்தை வாங்க முடியாது, காசு பணத்தை வந்து சமானத்தை வாங்க முடியாது. அந்த சமானத்தையும் சுகத்தையும் கொடுக்கிற கர்த்தர் ஒருவரே. அவர் நோக்கி உன் பிள்ளைக்காக நீ அபயமிட்டால் உன் பிள்ளையை காப்பாற்றி கரப்படுத்தி நடத்துகிற என் தகப்பன் இயேசு உண்டோடு இருக்கிறார். கையை தட்டி பார்க்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் நல்லது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்ம கண்ணு முன்னால நம்ம பெத்தெடுத்த அந்த பிள்ளைகள் மீது தேவனுடைய கரம் இருக்க வேண்டும், தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும், தேவனுடைய பலன் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நல்லா இன்னொரு சத்தமா ஒருத்தர் படிங்க. எழுந்து. முதல் வந்து என்ன செய்ய? எழுந்துரு. தூங்கிட்டு இருக்காத, நடுச்சாமத்துல தூங்கிட்டு இருக்காத. உன் பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கணுமா? உன் பிள்ளை போற இடத்துல நல்லபடியா வாழணுமா? அதனால உன் பிள்ளைக்காக நீ என்ன செய்ய? நீ எழுந்துரு. உன் பிள்ளைக்காக நீ எழுந்துரு. 24 வரை படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்காத. உன் பிள்ளையை நான் வாழ வைக்க விரும்புகிறேன், உன் பிள்ளைக்கு ஜீவன் கொடுக்க விரும்புகிறேன், உன் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறேன், உன் பிள்ளை வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் நான் விரும்புகிறேன், உன் பிள்ளை மலை மேல இருக்கிற பட்டம் உயரம் விரும்புகிறேன். நீ உன் பிள்ளைக்காக நீ எனக்கு கூப்பிடு, உன் பிள்ளைக்காக கூப்பிடு. என்ன நேரத்தில் கூப்பிடணும், எப்படி கூப்பிடு அப்படின்னு கேட்டா, முதல் சாமத்துல நீ தூங்குறத விட்டு என்ன செய்? எழுந்துரு. எழுந்துரு. ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவர் சமூகத்திலே ஓ இருதயத்தை தண்ணீரை போல ஊத்தணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க இருதயம் அடைச்சிருக்கும். இந்த இருதயம் அப்படி தண்ணி போல அப்படியே உங்க இருதயம் அப்படியே தேவ சமூகத்தில் ஊத்தணும். அப்படியே தகப்பனே, என் பிள்ளைக்காக அப்படி சமூகத்தில் வருகிறேன், என் குடும்பத்துக்கு அப்படி சமூகத்தில் வருகிறேன், என் கணவருக்கு அப்படி சமூகத்தில் வருகிறேன், என் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு அப்படி சமூகத்தில் வருகிறேன். தகப்பனே, என் பிள்ளையை குறித்து எனக்கு மன வேதனையா இருக்கிறது, என் பிள்ளையை குறித்து மன கஷ்டமா இருக்கிறது. ஆண்டவரே, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நான் உங்களுடைய பிள்ளை, என் பிள்ளையை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை முழுவதுமாக ஊற்றி விடுகிறேன் என்று தண்ணீரை போல உங்க இருதயத்தை என்ன செய்யணும்? ஊத்திருன்னு வேதம் சொல்லுகிறது. அண்ணாலம்மா தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினார். இந்த பிள்ளைகள்லாம் முகத்தில் கலையாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாச்சும் அம்மா அப்பா ஜெபிச்சுக்கிறனால தான் இந்த பிள்ளைய கொஞ்சம் கலையாக இருக்குது. இன்னும் அதிகமாக ராச்சாமத்தில் ஜெபிச்சாங்கன்னா இந்த பிள்ளையை எலும்பி பிரகாசித்து வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல அது வளருறதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. கையை தட்டா பார்க்குறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னா இங்கே இருங்க, இந்த பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதுக்கு ஒரு சீக்ரெட் ரகசியம். உங்கள் பிள்ளை படிக்காமல் இருக்கா, உங்கள் பிள்ளை மக்கத்தடியாக இருக்கா, உங்கள் பிள்ளை பலவீனமாக இருக்கா,
உங்கள் பிள்ளைக்கு திருமண காரியம் நடக்கலையா அப்படின்னா தாய்மார்கள் எந்திரிங்க ராச்சாமத்தில், டெய்லி அல்ல, வாரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு பாருங்க. ஏன்னு கேட்டா, ஏன் இந்த ராச்சாமத்தில் முதலாம் சாமத்தில் உன் இருதயத்தை தண்ணி போல ஊத்து அப்படிங்கிறாருன்னா, அவர் சொல்றாரு உன் பிள்ளையுடைய ஜீவனுக்காக, உன் பிள்ளையுடைய உயிருக்காக, உன் பிள்ளை வாழணும்னு நீ விரும்புறியா? உன் பிள்ளை நல்லா இருக்குன்னு விரும்புறியா? உன் பிள்ளை போறதுல செழிப்பான வாழ்க்கை வாழ விரும்புறியா? உன் இருதயத்தை தண்ணி போல என்கிட்ட ஊத்து. உன் பிள்ளை சொல்படி கேட்காம இருக்கா? உன் பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கா? நடுச்சாமத்தில் தண்ணி போல ஊத்து. அடுத்த நாள் காலையில் உன் பிள்ளை உன் கால் விழுந்து, அம்மா நீங்க சொல்றபடி நான் செய்யறமான்னு விழுந்துரும். நீ ஜெபிக்கிற ஜெபத்தில் இருக்கு. கல்லான இருதயத்தை லகுவான இருதயம் மாற்றக்கூடிய வல்லமை அந்த ராச்சாம ஜெபத்தில் இருக்கிறது. தெரிஞ்சுக்கங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எந்த ஒரு குற்றத்தையும் எந்த ஒரு குறையும் காணக்கூடாது. தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் பிள்ளைங்க. இன்னைக்கு அதுக்கு தாய்மார்கள் தகப்பன்மார்கள் ராச்சாமத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கூப்பிடணும். வித்து போட்டு அப்படி வளர்த்து விடுறதுக்கு தேவன் நம்ம பிள்ளைகளை கொடுக்கல. அந்த பிள்ளைகளை கண்ணுங்கிறதுமா. ஒரு செடி வச்சா அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்கணும்னு சொல்லி தான் செடியை வைக்கிறான். செடியை வச்சுவிட்டு அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை பராமரிக்கணும், தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், டெய்லி கவனிக்கணும். என்ன செய்யுது, இலை வாடி இருக்கா, செடி சாஞ்சிருக்கா, அதை நிமித்தணுமே, என்ன செய்யணுமே, அது மேலே ஒரு கண்ணை வச்சு அதை வளர்க்கணும். அதை வளர்க்கும்போது, பாதுகாத்து வளர்க்கும்போது, கண்ணை வச்சு வளர்க்கும்போது, அது வரும் நாட்களிலே அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக உங்கள் சந்ததி மாறும். உங்கள் பிள்ளைங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவாங்க. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கண்ணீரை பார்க்க மாட்டீங்க. என் பிள்ளை பேரில் மாதம் 2000 போட்டுட்டு வர்றேன். நான் இல்லை, சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். என் பிள்ளை பேரில் 1000 ரூபாய் போட்டுட்டு வர்றேன். அது பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுக்காது. அது பிள்ளைக்கு சேர்த்து வைங்க, தவறில்லை. ஆனால் பிள்ளைக்கு பாதுகாப்பை கொடுக்கறது தேவனுடைய கரம் மட்டும்தான். சுகத்தை கொடுக்குறது தேவனுடைய கரம் மட்டும்தான். நல்லா தெரிச்சு கொள்ளுங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ எதுக்கெல்லாம் கூப்பிடுற நல்லது, ஆனால் உன் பிள்ளைக்காக கூப்பிடு அப்படிங்கிறார். இன்றைக்கி நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக நம்ம தேவன்கிட்ட கூப்பிடணுங்க. அவன் படிச்சிருவான், நல்லாயிருவான், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு அம்மா கூப்பிடுச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. கத்தி கூப்பிடுச்சு. ஏசப்பா ரொம்ப பொறுமையாக போயிட்டே இருக்கிறார், கேட்க மாட்டேங்கிறார். ஆனால் அந்த அம்மா ஏசப்பாட்ட ஒரு பார்வை, ஒரு பெருமையாக ஏசப்பா பேசினார் அந்த அம்மா குறித்து. எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. மத்தேயு 15:22. மத்தேயு 15:22 சீக்கிரம். என்று சொல்லி அவ என்ன செய்றா, கூப்பிடுறான். அதாவது கெஞ்சுறது வேற, ஜெபிக்கிறது வேற, கூப்பிடுறது வேற. ஏசப்பா நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஆனா அப்ப யாருக்காக கூப்பிடுகிறாள், எதற்காக கூப்பிடுகிறாள், எந்த பிரச்சனைக்காக கூப்பிடுகிறாள்? தான் 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த மகளுக்காக மகளை வீட்டில் போட்டுட்டு வந்துட்டு ஏசப்பாவை தேடி வந்து அவ கேட்குறா, இயேசுவே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார். உடனே ஏசப்பா சொல்றாரு, அமைதியா இருக்கிறார். அடுத்த வசனம் போட்டிருக்கு, சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அடுத்து பின் தொடர்ந்து கூப்பிடுகிறார். ஏசப்பா என்ன சொல்ல தெரியுமா, பிள்ளையை அப்பத்தை எடுத்து, உடனே அந்த அம்மா சொல்லுது, மேஜிலிருந்து விழுகிற அந்த துணிக்கிய நாய் திங்கியுமே அப்படிங்கிறார். உடனே அப்பா சொல்றாரு, ஸ்திரீ
அல்லேலூயா. எல்லாம் கையை தட்டி அப்பாவுக்கு நடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அந்நேரமே அந்நேரமே அந்நேரமே. இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறாரு. இங்கே உட்கார்ந்துருக்கிற அனைவருக்கும் அனுதினமும் அனுதினமும் குழந்தையாக இருக்கலாம், 5 வயசு பிள்ளையாக இருக்கலாம், 6 வயசு பிள்ளையாக இருக்கலாம், வயசு வந்த பிள்ளையாக இருக்கலாம், திருமணம் முடிக்க போகிற பிள்ளையாக இருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஜெபத்தை ஏறெடுக்கும்படி, அந்த பிள்ளைகளுக்காக கூப்பிடும்படி ஆவியானவர் விரும்புகிறார். என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டா நீங்க கவலை இல்லை, இல்லை ஜெபம் பண்ணு, கூப்பிடுவோம் பிள்ளைக்காக. உன் மகனுக்கு நல்ல மருமக வரணும், உன் மகளுக்கு நல்ல மருமக வரணும், உன் மகனுக்கு நல்ல மருமக வரணும், அதுக்கு கூப்பிட்டு தான் ஆகணும். அது பாட்டு பஜாரியா வந்தால் என்ன செய்யறது? முரட்டடம் பிடிச்ச ஆளை வந்தால் என்ன செய்யறது? சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் இப்பவே பலவானை முந்தி கட்டினால ஒழிய ஒருவன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். இப்பவே நீங்க என்ன செஞ்சிருங்க? கூப்பிட்டுருங்க. ஆனால் கூப்பிட்றதுக்கு ஒரு தகுதி வேணும். கூப்பிட்றதுக்கு ஒரு தகுதி. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, பர்டிகுலராக நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது ராச்சாமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிரிவினை வராது. ராச்சாமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.